வணக்கம் பிரவீன்குமார். அதாவது இந்திய எல்லை தாண்டி மீன்பிடிப்பில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள், அதாவது 12 பேருக்கும் இலங்கை மதிப்புப்படி ஒரு நபருக்கு 1,50 கோடி ரூபாய் என்ற விதத்தில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்படி மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி தருவைக்குளத்தைச் சேர்ந்த மகாராஜா மற்றும் தேனிலா ஆகியோரின் 2 விசைப்படகுகளில் தலா 22 மீனவர்கள் கடந்த 20ஆம் தேதி ஒரு படகிலும் 23ஆம் தேதி ஒரு படகிலும் மீன்பிடிக்க சென்றார்கள். அவர்களை விசாரணைக்கு என இலங்கை கடற்படையினரை அழைத்து சென்று பின்னர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த மாதம் 5ஆம் தேதி மன்னார் தெற்கு கடற்தரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இது பின்னர் இந்த தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 22 பேரையும் 6ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் கல்பிட்டி மீன்வளத்துறையினர் ஆஜர்படுத்தி அவர்களை நீதிபதி இவானோ விமலரத்னா மீனவர்கள் 22 பேரையும் அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்தியுள்ளனர். அவர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து மீனவர்கள் 22 பேரும் வாரியாபோலா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் 22 மீனவர்களின் வழக்கு கடந்த 20ஆம் தேதி புத்தளம் நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி விமலரத்னா மீனவர்களுக்கு வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீடித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து மீனவர்கள் அனைவரும் வாரியப்போலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வந்தது. இந்த விசாரணையின் போது 12 பேருக்கு தலா 1,50 கோடி ரூபாய் இலங்கை மதிப்பின்படி 1,50 கோடி ரூபாய், நமது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 42 லட்சம் ரூபாய் எனவும் கூறப்படுகிறது. இந்த 12 பேருக்கும் சேர்த்தால் இந்திய பணத்தின்படி சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வருகிறது. இந்த தண்ட பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து தருவைக்குளம் மீனவ மக்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 22 மீனவர்களின் உறவினர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் எம்பி கனிமொழி கருணாநிதி மற்றும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பல்வேறு மனுக்களையும் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 22 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் மத்திய மாநில அரசுகள் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் அவ்வளவு பணம் எங்களிடத்தில் கிடையாது. எனவே இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக கூறி அந்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்று மீனவ கிராம மக்கள் தருவைக்குளத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தால் தருவைக்குளம் கிராமத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. சுமார் 250 விசைப்படகுகள் மற்றும் 350 நாட்டு படகுகளும் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரவீன்குமார்.